டாப் தமிழ் கிரியேட்டர்ஸ் இவங்க எல்லாருமே அவங்களோட ஆடியன்ஸை எங்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்கு ஒரு சில எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் என்ன, அதை எப்படி பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு கிரியேட்டராக இருக்கீங்க, ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் பிராண்டிங் சர்வீசஸ் ஆர் கன்சல்ட்டிங் இல்லை ஒரு எடிட்டிங் சர்வீஸ் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை ஃபில்அப் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ நான் ஒரு வீடியோ எடிட்டர் ப்ராஜெக்ட்ஸ் அர்ன் பண்ணணும்னா உங்களுக்கும் தனியாக ஒரு ஃபார்ம் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை போய் ஃபில்அப் பண்ணுங்கள். என்டர்டைன்மெண்ட் கம்பெனி மூலயமா கிரியேட்டர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், பிஸ்னஸ் ஓனர்ஸ் இவங்களோட சோஷியல் மீடியா க்ரோத்தை நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட சீக்ரெட் ஆட்டோமேட்டிவ் எடிட்டிங் மெத்தட் மூலயமா நிறைய எடிட்டர்ஸ் அவங்களோட வேலையை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதுக்கான கோர்ஸ் தேவைப்படுதுன்னா அதுக்கும் ஒரு ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை ஃபில்அப் பண்ணுங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட். நம்ம வரிசையில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கிரியேட்டர் யாருன்னா ஜேகே தாங்க. ஸோ இவர் யூஸ் பண்ணுற எஃபெக்ட்ஸ் என்னென்னா இந்த சினிமேட்டிக் பாஸ். ஸோ இந்த சினிமேட்டிக் பாஸ், அப்புறம் இவர் கேமரா ஷேக் யூஸ் பண்ணுறாரு, அப்புறம் டுட்டோரியல் வியூ. இந்த 3 தான் நான் லாஸ்ட்டாக இவர் போட்டிருந்த வீடியோவில் பார்த்தேன். இது 3மே நல்லா இருந்துச்சு. ஸோ இதை தான் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இந்த சினிமேட்டிக் பார்ட் உங்களுக்கு ப்ரிவ்யூ. And welcome to episode 3 of Hidden Talent, a show where we find hidden talent. So இந்த எபிசோட் ஃபஸ்ட் ஒன்ல அந்த சினிமேட்டிக் பார் வந்துருச்சு கரெக்டாக. ரெண்டாவது கேமரா ஷேக் ஆகுது பாருங்கள். எபிசோடே 3 தான் போட்டிருக்கோம், அதுலேயே பார்ட் 2 ஒருத்தருக்கு போட வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். ஸோ இந்த கேமரா ஷேக் ஓகேவா. அடுத்து டுட்டோரியல் வியூ. டுட்டோரியல் வியூ வந்து இது தான். இவர் வந்து ஜஸ்ட் அந்த சைடில் வச்சுருக்காரு. இதுக்கு நான் என்ன நேம் பண்ணுறதுன்னு தெரில, அதனால் டுட்டோரியல் வியூ சொல்லிட்டேன். ஸோ இது 3த்தையும் எப்படி பண்ணலான்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணணும். ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நியூ ப்ராஜெக்ட் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இப்போ வெறும் சீக்வன்ஸ் தான். ஒரு சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணிப்போம். நமக்கு தேவையான ரேஷியோ 9:20:10:80. நமக்கு தேவையானது 60 ஓகேவா, 709. ஸோ இப்போ இந்த சீக்வன்ஸில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா சினிமேட்டிக் பாஸ். சினிமேட்டிக் பாஸ்க்கு எந்த வீடியோ வச்சு பண்ணலாம்? ஒய் நாட் டு ட்ரை. நம்ம அவரோட வீடியோவே டவுன்லோட் பண்ணி அதை வச்சே பண்ணுவோம். டவுன்லோட் பண்ணலாமா, பின் ரெக்கார்ட் பண்ணலாமா? டவுன்லோடே பண்ணிடுவோம். டவுன்லோட் எப்படி பண்ணலாம்? 11 நிமிஷம் வீடியோங்க இது. இவரோட வீடியோ வச்சே மற்ற வீடியோஸ்லாம் நான் டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டிடுறேன், நோ இஷ்யூஸ். நம்மக்கிட்ட இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ளகின் இருக்குது. ப்ளகின் உயிரோட இருக்கான்னு தெரில, வீடியோ வர. பட் இதோட ஹேம்பர்கர் ஐக்கான், டவுன்லோட்ஸ், கஸ்டம் டவுன்லோட் பாத், கஸ்டம் லொக்கேஷன். இங்கே நம்ம வீடியோ எடிட்டில் கேட்டுப்படி கிடையாது. டாப் யூடியூபர்ஸ் எஃபெக்ட்ஸ், அதில் சோர்ஸ் ஏன்னா இவரை வச்சு தானே செய்ய போகிறோம். டவுன்லோட் வீடியோ, எலக்ட்ரிசிட்டி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்துருச்சு. சேஞ்ச் பண்ணிடலாமே, நோ இஷ்யூஸ் தான். எல்லாம் ஒன்று தானே, டீட்டெயில்ஸு செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் எஃபெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மியூட் பண்ணிக்கலாம். இந்த ஆடியோ ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா. இவர் பேசிகிட்டு இருக்க ஒரு வீடியோ எடுத்துப்போம். ஸோ அவரோட ஒரு சின்ன கிளிப் எடுத்தாச்சு, அந்த கிளிப்பை எடுத்தாச்சு. ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த பிளாக் பார் எஃபெக்ட்டை போடுறோம் ஓகேவா. இந்த பிளாக் பார் எஃபெக்ட்டை போடுறதுக்கு நமக்கு வந்து முக்கியமாக தேவைப்படுறது அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை நான் ஷார்ட்கட்க்கு வச்சுருக்கேன். F3 F4 இன்னும் ஒர்க் ஆகலை. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார். F3 அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஷார்ட்கட் நீங்கள் வந்து இங்கேயே பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஓகே. ஸோ இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம் ஓகேவா. நமக்கு எவ்வளோ தூரம் அந்த பிளாக் பார் தேவையோ அவ்வளோ தூரத்துக்கு ட்ராக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போயிட்டு க்ராப்னு டைப் பண்ணுங்கள் ஓகேவா. இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். இப்போ எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போனோமா, நம்ம எந்த அளவுக்கு இந்த க்ராப் தேவையோ அதை நம்ம வந்து டாப்பு பாட்டமில் மாற்றணும். இப்போ நான் வந்து சாம்பிள் ஒரு 14 டாப் க்ராப் ஆகிடுச்சா, சாரி ரொம்ப க்ராப் ஆகிருக்கு. எனக்கு கேட்டால் ஒரு 12 போதும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு பாட்டம் ஒரு 12 ஓகேவா. இது உண்மையிலே ஒரு ஃபேமஸான எஃபெக்ட்டுங்க. இது நார்மலாக வரக்கூடாது. இப்படி நார்மலாக வந்தால் கொஞ்சம் காமெடியாக இருக்கும். இவர் வந்து சினிமேட்டிக்காக ஒரு அனிமேட் ஆச்சு பார்த்தீங்களா, அதை பண்ணால் தான் பெட்டராக இருக்கும். அதை அனிமேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து டாப்பு பாட்டம் இது ரெண்டுத்தையுமே வந்து கீ ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா எப்போவுமே கீ ஃப்ரேமில் ஒரு விஷயத்தை தலைக்கீழாக பண்ணுவேன். இந்த மாதிரி நான் தெரியாமல் ஓகே கொடுத்துட்டேன்னா கீ ஃப்ரேம் பண்ணணுன்னா நான் ஜஸ்ட்டு இந்த பண்ணியிருந்த கீ ஃப்ரேம் அப்படியே நகர்த்திட்டு கீ ஃப்ரேமை நான் வந்து க்ரியேட் பண்ணிவிடுவேன். ஜஸ்ட் அதுக்கு நீங்கள் இந்த ரீசெட் பேராமெட்ரிக் கொடுத்தாலே போதும், வேலை முடிஞ்சு பார்த்தீங்களா. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் சூப்பராக ஆக்கிறதுக்கு அவர் அதை நார்மலாக தான் போட்டிருந்தாரு. பட் நம்ம தான் எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் ஆட் பண்ணுவோம்ல. நீங்கள் வந்து ஈஸி ஈஸ் அவுட் பண்ணணும். அந்த ஈஸி ஈஸ் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி இதை ஈஸ் அவுட் தரணும் ஓகேவா. முடிகிறத ஈஸி இன் பண்ணணும், அப்படியே தலைக்கீழ பண்ணணும். இன்னும் அவுட் ஆக்கணும், அவுட்டை இன்னும் ஆக்கணும். ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து கீழே இது பண்ணிங்கன்னா இந்த கர்வ்ஸ், எனக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏடியோட வீடியோ கர்வ்ஸ் தான். ஏன்னா கர்வ்ஸ்க்கு ஒரு பெரிய மாஸ்டர் கிளாஸே நடத்தலாம். உண்மையை சொல்லணும், டாப் பாட்டம் இது ரெண்டுத்தையுமே லைட்டாக வந்து கரெக்டாக ஒரே மாதிரி அனிமேஷன் இருக்கணும். அதேமாரி இந்த இது இருக்குல்ல, அது மேலே அப்பு டவுனுன்னு ஆகிடக்கூடாது. கரெக்டாக ஒரே மாதிரி
இங்கே வந்து பிளேயர் ஒரே லைனில் இருக்கணும். இப்போ இது ரெண்டுமே வந்து வேறு மாதிரியும் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்பீடாக வந்துட்டு ஸ்லோ ஆகுது. பாருங்கள் ஸ்லோ ஆகுது. இதை இன்னும் கூட நீங்கள் வந்து டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலயமா ஒரு பெட்டரான அவுட் கிடைக்கும். இதை நீங்கள் வந்து எத்தனை இதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போட்டிருக்கோம். இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் இருக்குன்றதுனால நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை காப்பி பண்ணி நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம். அந்த வேறு ஒரு இடத்துல விஏ ஆன் பண்ணுறோம், இதை லாக் பண்ணுறோம், கண்ட்ரோல் வி தரும். ஸோ இப்போ இங்கே பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ வேறு முடிஞ்சு. ஓகேவா, ஜஸ்ட் ஃபார் சாம்பிள். ஸோ அதனால தான் கிளிப்ஸ் அலைன்டாக இல்லை. அதே மாதிரி இந்த அனிமேஷனை நம்ம வந்து வைக்கும் போதும் சினிமேட்டிக்காக வைக்க முடியும், நார்மலாக கட் ஆகாத மாதிரி. இப்போ இது நார்மலாக கட் ஆகும் கரெக்டாக. இதை பாருங்க, டப்புன்னு கட் ஆகணும். இது பார்த்தீங்களா, கட் ஆகிடுச்சு. பட் இதை சினிமேட்டிக்காக நம்ம வைக்க முடியும். அதை வைக்கிறதுக்கு சிம்பிள் அதே தான். பட் ஆனால் அதை கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுவீங்க. என்ன மாதிரி பண்ணுவீங்கன்னா நான் காட்டுறேன் பாருங்கள். சாரி, இது ரெண்டுத்தையுமே ஒழுங்காக கரெக்டாக அதை நகர்த்தணும். ரெண்டுத்தில் ஒன்று தப்பாக நகர்த்திட்டா கூட ஒன்று ஃபாஸ்ட்டாக ஒன்று ஸ்லோவாக வரும். ஸோ இப்போ இது கிளிப் முடியுது. கீ ஃப்ரேம் ஆன் பண்ணணும். கீ ஃப்ரேம் ரெண்டுத்துலேயும் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து முடியறதுக்கு இங்கே போயிட்டு ஜஸ்ட்டு ரீசெட் பேராமீட்டர்ஸ் கொடுத்தணும். இப்போ நீங்கள் ரீசெட் பண்ணுறது மூலயமா எல்லாமே நார்மலாகிடும். இப்போ இதை வந்து ஈஸின்னு தரும். ஈஸின்னு பண்ணிங்கன்னா வேறு முடிஞ்சு. வந்த வேகத்துலேயே அந்த கீ ஃப்ரேம் போயிடும். இதை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகுது, கொஞ்சம் கிட்ட வச்சிடணும். அதோட பேராமீட்டர்ஸையுமே நீங்கள் வந்து இப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பட் என்ன கேட்டால் இந்த இது வந்து ஒரு ப்ரீசெட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுறது நல்லது. இதை நீங்கள் ப்ரீசெட்டாக க்ரியேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு செம்ம ஈஸி. இப்போ பாருங்கள், அவ்வளோதான். ஃபாஸ்ட் வந்து அப்படியே ஸ்லோ. ஸோ இன்னும் கிடச்சிருச்சு, அவுட்டும் கிடச்சிருச்சு. ஸோ இதை நீங்கள் வந்து ப்ரீசெட்டாக க்ரியேட் பண்ணுறது சிம்பிள் தான். கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள், சேவ் ரீசெட் கொடுங்க. சேவ் ரீசெட் கொடுத்துட்டு ஓகே பண்ணிவிடுங்க. இது ஆங்கர் பாயிண்ட் முன்னாடி ஸ்கேல்லாம் நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்களோ அதே தான் வரும். நீங்கள் வந்து ஆங்கர் பாயிண்ட் இன்னுன்னு கொடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் விழுந்துடும். நீங்கள் எப்போ அந்த ப்ரீசெட்டை போடுறீங்களோ அது வந்து அந்த கிளிப்போட ஸ்டார்டிங்கில் விழுந்துடும். ஓகேவா, ஆங்கர் பாயிண்ட் அவுட்புட் கொடுத்தீங்கன்னா எண்டிங்கில் விழுந்துடும். ஸ்கேல்னு கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன சேவ் பண்ணுறீங்களோ அதே பேராமீட்டரில் சேவ் ஆகிடும். அதாவது ஃப்ரண்ட்டில் இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு சேவ் ஆகிடும். ஓகேவா, ஸோ இது நம்ம பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பண்ண இந்த ப்ரீசெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆங்கர் பாயிண்ட் இன்னு தரணும். பட் இந்த அவுட் அனிமேஷனை நம்ம தூக்கி விட்டுறணும். இந்த அவுட் அனிமேஷனை இன்னொரு லேயரில் போட்டு ஆங்கர் பாயிண்ட் அவுட்டுன்னு கொடுத்துருக்கணும். ஆங்கர் பாயிண்ட் அவுட் பாயிண்ட் அப்படின்றத கொடுத்துட்டு அந்த அனிமேஷன் அவுட்டில் வச்சிடணும். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது, பண்ணி காட்டுறேன் பாரு. நான் இன்னும் வச்சிட்டேன்னா இது சேவ் ஆகிடுச்சா? பட் ஆனால் இது இருக்கக்கூடாது. நான் இதை தூக்கிடுறேன். கண்ட்ரோல் எக்ஸ் வேணால் தூக்கியாச்சு. இப்போ இதை வந்து நான் ஆங்கர் பாயிண்ட்டு இன்னும் சேவ் பண்ணிடுறேன். ஓகேவா, சேவ் ப்ரீசெட் ஆங்கர் பாயிண்ட் இன்னும் சேவ் பண்ணிடணும். இதே இப்போ நான் வந்து கண்ட்ரோல் செட் தந்து இதை நான் தூக்கிடுறேன். இதை நான் இப்போ சேவ் பண்ணுன்னா ஆங்கர் பாயிண்ட் அவுட்டாக கொடுக்கணும். சேவ் ப்ரீசெட்டில் ஆங்கர் பாயிண்ட் அவுட்டுன்னு கொடுக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் எஃபெக்ட் வந்து கேமரா ஷேக். ஸோ இப்போ இந்த செகண்ட் எஃபெக்டை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து கேமரா ஷேக், அது வந்து உண்மையாகவே சொல்கிறேன், உங்களுக்கு பிடிக்காத ஒரு எஃபெக்ட். அதை நீங்கள் மேனுவலாக பண்ணிங்கன்னா, இதை ஒரு ப்ரீசெட்டாக போட்டிங்கன்னா ரொம்ப பிடிச்ச எஃபெக்ட். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரீசெட் அதை எப்படி யூஸ் பண்ணலான்றதை நான் இந்த வீடியோலேயே சொல்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அதுக்கு தனியான வீடியோவும் போடுறேன். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு கேமரா ஷேக் ப்ரீசெட்டை நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மை டவுன்லோட் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃப்எக்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகேவா, ட்ரான்ஸ்ஃபார்மை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ எஃப்எக்ஸ் கண்ட்ரோலில் ஸ்டார்டிங்கில் போயிட்டு ஓகே, இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டதில் இப்போ நம்ம வந்து பொசிஷனை ஆன் பண்ணிக்கணும். பொசிஷன் ஆன் பண்ணி ஒரு 10 ஃப்ரேம்லாம் ரொம்ப கம்மிங்க. உண்மையை சொல்லணும்னா நீங்கள் கொஞ்சம் தூரமாக வச்சு லைட்டாக கீழே, ஓகேவா, அப்புறம் கொஞ்சம் தூரம் வச்சு லைட்டாக லெஃப்ட்டில், ஓகேவா. உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் இன்னும் அந்த பிளாக் பாரை கட் பண்ணேன். கொஞ்சம் தூரம் வச்சு லைட்டாக மேலே, ரொம்ப மேலே போயிடுச்சு லைட்டாக. ஓகே, மறுபடியும் கொஞ்சம் தூரம் வச்சுட்டு ரைட்டில், ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமையாக ரன் ஆகிட்டு இருக்கும். இதை நீங்கள் வந்து கொஞ்சம் தூரமாக வைக்கிறது நல்லது. கிட்ட இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப மோசமாக ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். இதை கொஞ்சம் தூரமாக வச்சுட்டா அது பாட்டு ரன் ஆகிட்டே இருக்கும். பார்க்க ஒரு கேமரா மூமெண்ட் மாதிரியே இருக்கும். பட் உண்மையை சொல்கிறேன், இதை நீங்கள் வந்து ஃபுல்லாக அதை பாருங்கள். இப்போ இது இருக்கா, இதை நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணி எவ்வளோ தூரம் அந்த கிளிப் இருக்கோ நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணும். இங்கே வெஸ்ட்டு பேஸ்ட், இங்கே வெஸ்ட்டு பேஸ்ட், இங்கே வெஸ்ட்டு பேஸ்ட். இப்போ பாருங்களேன், ஒன்றும் கிடையாது. இந்த ஸ்கேலை நீங்கள் வந்து ஒரு 10க்கு மேலே ஒரு 120 வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளாக் பார் தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து இது ஆடுதுன்னா ஒரு கேமரா ஷேக் எஃபெக்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, இதுதான் கேமரா ஷேக் எஃபெக்ட். பட் இது வந்து ஒரு ப்ரீசெட்டே இருக்குது. நான் அந்த ப்ரீசெட்டோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த ப்ரீசெட்டை நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா நான் இந்த வீடியோலேயே சொல்கிறேன். இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரீசெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நார்மலாக நான் ஃபஸ்ட் கிளிக் பண்ணி காட்டுறேன். இதுதான் நம்மளோட அந்த எஃபெக்ட்ஸ். ஸோ இதில் வந்து இந்த ஹேம்பர்கர் ஐக்கான் இருக்குல்ல, இந்த ஹேம்பர்கர் ஐக்கானை கிளிக் பண்ணி இம்போர்ட் ப்ரீசெட் கொடுங்க. இம்போர்ட் ப்ரீசெட் கொடுத்தோடனே நான் உங்களுக்கு டவுன்லோடில் கொடுத்துருப்பேன்.
அந்த ப்ரீசெட்டை நீங்கள் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரீசெட் இங்கே வந்துடும். ரொம்ப சிம்பிள், நீங்கள் நினைக்கிற மாதிரி கூட கிடையாது, ரொம்ப சிம்பிள். இப்போ என்கிட்ட வந்து 36 அப்படின்னு அடித்தா 36 கேமரா வெஹிக்கிள் அப்படின்ற ஒரு ப்ரீசெட் இருக்குது. நான் ஜஸ்ட் இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலே போதும், இவர் ஆட்டோமேட்டிக்காக ஜூம் ஆகிடுவார், வெஹிக்கிளாக ஆரம்பிச்சிடுவார். ஓகே பாருங்க, இங்கே பாருங்க, ஸோ சிம்பிள். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா, நான் இது ப்ரீசெட்டோட லிங்க் முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி அந்த ப்ரீசெட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டுட்டோரியல் வியூ. ஸோ டுட்டோரியல் வியூவை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும் அவர் பண்ணியிருந்தது. இதோட பேர் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அதனால் நான் டுட்டோரியல் வியூன்னு சொல்லிட்டேன். ஒன்றும் கிடையாது, அவரோட ஸ்க்ரீனை ரைட் கார்னரில், அதாவது ரைட் சைடில் வச்சிட்டாரு, லெஃப்டில் அந்த வீடியோவை ப்ளே பண்ண வச்சிட்டார். ஓகேவா, இதை எப்படி பண்ணலாம், இது நாட் ஓன்லி ஃபார் திஸ் வீடியோ, நம்ம மற்ற வீடியோஸ்க்கும் எப்படி பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வந்து அதுக்கும் ஜேகேவோட கிளிப்பையே எடுத்துக்கிறேன், எடுத்து எண்டில் இருக்குல்ல இந்த கிளிப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை தூக்கிடுறேன், இவரை வந்து ஜஸ்ட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். அவர் வந்து தருண்குமார் வீடியோவுக்கு ரியாக்ட் பண்ணுற மாதிரி வச்சுப்போமா. வீடியோஸ் தலையோட எக்ஸ்பிளைனர் யாருன்னு தெரியுமா? க்ளூ கொடுக்கவா? மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. அம்மி அறைங்க லேடிஸ் வீட்டில். ஸோ இது மேலே இந்த லேயர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த லேயர் பண்ணது பார்த்தீங்களா, இப்போ நம்ம இதை வந்து க்ராப் பண்ணணும். ஸோ க்ராப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஷுவல் க்ராப் எஃபெக்ட் தான். ஓகேவா, க்ராப் ப்ரீசெட்டில் க்ராப் போட்டுடணும். ஸோ க்ராப்பை போட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை டூப்ளிகேட் பண்ணிக்கணும். இதுக்கு முன்னாடி நான் க்ராப் எஃபெக்ட் போட்டேன், Ctrl X கொடுத்துக்கிறேன். இதை ஜஸ்ட் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி மேலே ட்ராக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் ஆகிடும். ஓகேவா, ஸோ இதுதான் ஒரிஜினல், இது வந்து டூப்ளிகேட்டட், மேலே இருக்கிறது தான். பட் டூப்ளிகேட் பண்ணோன்னா என்ன ஆகுனா, இந்த ஆடியோ வந்து டூப்ளிகேட் பண்ணதுக்கிட்ட வந்து ஜாயிண்ட் ஆகிடும், இதில் ஜாயிண்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது மேலே இருக்கிற வீடியோ மட்டும் க்ராப் எஃபெக்ட் அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா அவர் அப்படி தான் பண்ணி வச்சுருக்காரு, மேலே இருக்க வீடியோ க்ராப் எஃபெக்ட். ஸோ இதில் வந்து பாட்டம் ஏன்னா 2 லேயரும் ஒரே மாதிரி இருக்குன்றதுனால நமக்கு அந்த க்ராப் தெரியல. இதை பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ராப் ஆகிருக்குன்னு. இது ஈஸியாக பண்ணுறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். இந்த க்ராப்பை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்துச்சு பார்த்திங்கன்னா, இதை ஜஸ்ட் இப்படி அப்ளை பண்ணுங்க, அப்புறம் இப்படி ஈஸியாக. ஓகேவா, இந்த க்ராப்லேயும் நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ண முடியும், அந்த ரஃப் அண்ட் எட்ஜை வச்சு ரவுண்டட் கார்னர்ஸ் பண்ண முடியும், அது சூப்பராக இருக்கும். அதே வேணால் நம்ம வந்து பண்ணலாம் தாராளமாக. OUGH A2D ரவுண்டரை போடுவோம். நம்ம தான் ப்ரீசெட் லிங்க் வந்து ஆல்ரெடி A2D வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணால் செக் பண்ணிக்கோங்க. இருந்துச்சா டவுன்லோட் கார்னர்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா டச் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ப்ளே பண்ணிடலாம், ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம ஜேகே வீடியோ வைப்போம். சரியா, இந்த ஜேகே வீடியோவை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் 2 விஷயம் பண்ண போகிறோம். நம்ம இவரை க்ராப் பண்ண போகிறோம், க்ராப் பண்ணி நம்ம வந்து ஒரு ஓரமாக இவரை செட் பண்ண போகிறோம். அதுக்கு அதே க்ராப் எஃபெக்ட் தான். ஓகேவா, அந்த க்ராப் எஃபெக்டில் ஆஸ் யூஷுவல் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம க்ராப் பண்ணணும். அதுக்கு க்ராப்பை வச்சுப்போம். ஆன் பண்ணதுமே இவ்வளோ தூரத்துக்கு நம்ம இவரை க்ராப் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணுறீங்கன்னா இதை ப்ரீசெட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஓகேவா, ஸோ இதை பண்ணியாச்சு. இப்போ இவர் க்ராப் ஆகிட்டார். இப்போ நம்ம இவரை என்ன வேணால் பண்ணி நகர்த்திக்கலாம். ஸோ நோ இஷ்யூஸ். டபுள் டேப் பண்ணி ஜஸ்ட்டு மூவ் பண்ணிக்கோங்க. இங்கே வச்சிட்றேன். தருணோட வீடியோ வேறு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஏனேமும் தருண் தான். ஸோ தருண் எஃபெக்ட். ஓகே, ஸோ லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம தருணோட வீடியோவை வந்து கீழே ஓவர்லே பண்ணணும். ஸோ என் பேர் நான் இத்தனை தடவை சொல்லி இன்றைக்கி தாங்க பார்க்குறேன். ஸோ இதில் நான் வந்து ரஃப் அண்ட் எட்ஜ் பண்ணி இதை ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். இதை பாருங்க, நான் இதை மூவ் பண்ணுறேன், சுருக்குறேன், இதை லெஃப்ட் எடுத்துகிட்டு போகிறேன். அவர் பண்ணது வந்து இதுவுக்கு ஷார்ட்ஸுக்கு, நான் பண்ணுறது லாங் ஃபார்ம் வீடியோ. ஸோ லாங் ஃபார்ம் வீடியோ இருக்கோ அது இப்படி பண்ணியிருப்பாரான்னு கேட்டால் எனக்கு தெரியல. பட் நீங்கள் ஷார்ட்ஸ் வேணும்னா நீங்கள் ஷார்ட்ஸ்க்கு இந்த மாதிரி பண்ணிடலாம். அதுக்கு கீழே இருக்கிற எஃபெக்ட் வந்து இது வந்து ஒரு டுட்டோரியலுக்கு நல்லாயிருக்கும் உண்மையை சொல்லணும்னா. அதை வந்து ஒரு ரியாக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாரு, ரியாக்ஷனுக்கும் இது யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, நம்ம வேணும்னா இவரோட சைஸை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம், ஸ்கேல் டவுன் பண்ணலாம். ஸ்கேல் டவுன் பண்ணி இங்கே வச்சுட்டு லெஃப்ட்டில் வச்சிடலாம். தருணோட வீடியோவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி இப்படி வச்சிருவோம். ஓகேவா, லைட்டாக கம்மி பண்ணணும் போல். ஓகே, 10% கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், தருணோட பேக்ரவுண்ட் வீடியோ இருக்குல்ல, இதை பிளர் பண்ண போகிறோம். எஃபெக்ட்ஸ், அதில் காஷியன் பிளர், GAU காஷியன் பிளர். ஸோ அதில் போய்ட்டு எஃபெக்ட்ஸ் போய்ட்டு எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் பிளர் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு விஷயம் பண்ணுவார். என்ன பண்ணுவார்னா, பேக்ரவுண்டை பயங்கரமாக பிளர் பண்ணிவிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டாக ஆக்கிடுறாருன்னு நினைக்கிறேன். திங்க் ஸோ. ஆக்சுவலி பேக்ரவுண்டை நல்லா பிளர் பண்ணிடுறாரு. பிளர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பேக்ரவுண்டை பிளர் பண்ணியாச்சு, நல்லா பிளர் பண்ணோம். அவரோட இதுபடி பார்த்தா நல்லா ஃப்ளோ பிளர் பண்ணுறாரு, சுத்தமாக அந்த இதுவே தெரியக்கூடாதுன்றதுனால நல்லா பிளர் பண்ணிட்டாரு. ஸோ இதில் வந்து இவரோட வீடியோ இருக்குல்ல, நம்ம இவரோட வீடியோ, ஜேகேவோட வீடியோ, இந்த வீடியோ லைட்டாக இதுவாகுது. அதில் வந்து கம்மியான இது தானே, டியூரேஷனில் தானே ஜேகே இருக்கார். இப்போ இந்த ஜேகேவோட வீடியோவுக்கு நம்ம வந்து அவுட்டர் லைன் தரணும். அந்த லைன் எப்படி தர்றது, இந்த பாருங்க, ஸ்ட்ரோக் இருக்கா, ஜேகோட வீடியோவில் ஸ்ட்ரோக் இருக்கா, ஸ்ட்ரோக்கு ட்ராப் ஷேடோ இருக்குது, இதுக்கும் ஸ்ட்ரோக் இருக்குது.
ஒரு ரியாக்ட் பண்ணுற வீடியோவுக்கு ஸ்ட்ரோக் இருக்குது. அதை எப்படி பண்ணணும்னா சிம்பிள், கிளிக் பண்ணியாச்சு. இதில் ஃபஸ்ட்டு ஜேகேவோட வீடியோவுக்கு நம்ம ஸ்ட்ரோக் வச்சுருவோம். ஸ்ட்ரோக் வச்சாலே போகும். க்ராப் எஃபெக்ட்டுக்கு பெயின் பக்கெட், ஓகேவா? பெயின் பிளட்டரா இல்லையே, ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா பெயிண்ட் பக்கெட் அப்படின்ற ஒரு எஃபெக்ட்ஸே தூக்கிட்டு இருக்கிறாங்க ப்ரீமியர் ப்ரோவில் இருந்து. அது எனக்கு தெரியவே தெரியாது. நான் இவ்வளோ நேரமாக பெயிண்ட் பக்கெட் BUCKET அப்படின்னு நானும் டிஃப்ரெண்ட்டாக அடிக்கிறேன். என்னடா வரல, நம்ம தான் ஸ்பெல்லிங் தப்பாக அடிக்கிறோமான்னு போய் ரிசர்ச் பண்ணால் அப்சல்யூட் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் டேபே ப்ரீமியர் ப்ரோவில் தூக்கிட்டு இருக்கிறாங்க. யாரெல்லாம் லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணுறீங்களோ உங்கள் யாருக்குமே அது இருக்காது. அப்படி இல்லைனா கவலைப்படாதீங்க. அதுக்காக நான் ரிசர்ச் பண்ணி அந்த ப்ரீசெட் டேப்பை எடுத்துகிட்டு வரதுக்கு நான் என்ன பண்ணுமோ பண்ணிட்டேன். ப்ரீசெட்ஸ் எல்லாத்தையுமே நான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நான் எப்படி ப்ரீசெட் இன்ஸ்டால் பண்ணுறேன்னு பாருங்கள். 3 டாட் கிளிக் பண்ணுங்கள், இம்போர்ட். ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ப்ரீசெட் அண்ட் ப்ளகின்ஸில் என்னோட இது எல்லாமே என் ஃபைல்ஸு ஐ திங்க் இப்போ வந்திருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இருங்க, நான் இப்போ ட்ரை பண்ணுற ப்ரீசெட்டை ட்ரை பண்ணுவோம். பெயின் பக்கெட் எப்பா வந்துருச்சுங்க. இதோங்க 2024 அப்சல்யூட் எஃபெக்ட்ஸ், அதில் தான் இந்த பெயின் பக்கெட் இருக்கும். இது யாருக்காவது இல்லைனா நான் இந்த ப்ரீசெட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நான் சொன்ன ஃபார்மேட்லேயே நீங்கள் என்ன பண்ணணும், அதை வந்து உள்ளே இன்ஸ்டால் பண்ணணும், ஓகேவா? ஸோ இப்போ இந்த பெயின் பக்கெட்டை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இது ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எனக்கு என்ன கஷ்டமாயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஷிஃப்ட் F4, அதாவது எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல், அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஆல்ஃபா கலர் ஒன்லி அப்படின்னு கொடுத்துட்டு இதில் வந்து ஸ்ட்ரோக் அப்படின்னு கொடுத்துடணும். இப்போ இந்த ஸ்ட்ரோக்கோட வேல்யூவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ டாலரன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டாலரன்ஸ் இல்லை, சாரி, ஸ்ட்ரோக் வித் பார்த்தீங்களா, இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும், ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். என்ன கலர் வேணும், நமக்கு ஒயிட் கலர் வேணும், ஒயிட் கலர், ஓகேவா? நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம் லைட்டாக. ஸோ இதை வச்சு தான் அவர் வந்து இந்த எஃபெக்ட் அச்சீவ் பண்ணியிருப்பார், ஓகேவா? ஸோ இதுக்கு இந்த எஃபெக்ட் அதே தான், இதுக்கும் அதே எஃபெக்ட் தான். சிம்பிள், வெரி சிம்பிள். இந்த ரஃப் அண்ட் எட்ஜ் மேலேயே போட்டதுனால அது சூப்பராக ஒரு ஸ்மூத்தான கட் அவுட்டில் வந்துருக்கு. ஸோ லைட் நம்ம கம்மி பண்ணி போகுது, கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேஸ் கரெக்டாக இல்லை, அது எனக்கு தெரியும். பட் வேறு வழி இல்லை, நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இதை மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. ஜஸ்ட் உங்களுக்கு நான் சாம்பிள் பண்ணி காட்டுறதுனால இது கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ அதை கன்சிடர் பண்ணிக்காதீங்க. இப்போ உங்களுக்கு ட்ராப் ஷேடோ போடுறது எப்படி உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் A2D வீடியோவில். பட் நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ட்ராப் ஷேடோனே டைப் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இந்த ட்ராப் ஷேடோவை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் கீழே போங்க. இதெல்லாமே ப்ரீசெட்டாக பண்ணி வச்சுருங்க. அவர் ஒவ்வொரு வாட்டியும் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டார், 100%, ஓகேவா? எதில் பண்ணி வச்சுருக்கேன், தலைவருக்கா, ஓகே. டேரெக்ஷன், என்ன டேரெக்ஷன், டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ், தவிர எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ டிஸ்டன்ஸ். ஒரு 3D எஃபெக்ட் வரதுக்கு இந்த அளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் வந்து இந்த அளவு, சாரி, டேரெக்ஷன் டிஸ்டன்ஸ் இந்த அளவுக்கு இருந்துட்டு இப்போ நம்ம வந்து சாஃப்ட்னஸை இன்க்ரீஸ் பண்ணால் ஒரு 3D எஃபெக்ட் கிடைக்கும். இல்லை உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வேண்டாம்னா இப்படி வச்சுட்டு நார்மலாக நீங்கள் சாஃப்ட்னஸை மட்டும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும், ஓகேவா? நல்லா இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படி உங்களுக்கு இது பத்தலைன்னா ஜஸ்ட்டு காப்பி பண்ணி மறுபடியும் பேஸ்ட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் அடர்த்தி அதிகமாகும். ஸோ இதை ரெண்டுத்தையும் காப்பி பண்ணி நீங்கள் எதில் வேணால் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இதை வந்து ஒரு ப்ரீசெட்டாக க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. இதை பார்த்தீங்களா எவ்வளோ ட்ராப் ஷேடோ க்ரியேட் ஆகிருக்கு, ஒரு சூப்பரான ப்ரொஃபஷ்னலான ஒரு லுக் கிடச்சிருக்கு, ஓகேவா? பின்னாடியும் இந்த வீடியோ ஓடும், அதாவது தருணோட வீடியோ பின்னாடியும் ஓடும், இங்கே மேலேயும் ஓடும், இங்கே இவர் ரியாக்டும் பண்ணுவார். இதை நம்ம கொஞ்சம் இன்னும் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்டை யூஸ் பண்ணலாம். அதுக்கு நம்ம டிண்ட் அப்படின்ற ஒரு ப்ரீசெட்டை போடணும். இதெல்லாமே இன்பில்டு தான். TIN டிண்டெல்லாம் தூக்கலைங்க, பார்த்தா தெரியுது. ஸோ டிண்ட்டு கீழே போட்டிங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஆகிடும். அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. அப்படி உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக கலர்ஸ் அதிகமாக இருக்கிற வீடியோவாக இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த டிண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம், பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அப்படி இல்லையா உங்களுக்கு வந்து இந்த பின்னாடி இருக்கிறதும் முன்னாடி இருக்கிறதும் ஓடுறது தெளிவாக தெரியணுன்னா ஸ்க்ரீன் ட்ராக் ஃபிட்ன்ற ஒரு ப்ரீசெட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு தெரிலனா A2D வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் 2வது வீடியோ செக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்க்ரீன் ட்ராக் ஃபிட் அப்படின்ற ஒரு ப்ரீசெட்டை யூஸ் பண்ணியிருப்பேன். அது கரெக்டாக ஃபிட் பண்ணி விட்டுரும். இப்போ பின்னாடியும் முன்னாடியும் அதே வீடியோ ஓடும் பாருங்கள். நிறைய எஃபெக்ட் போட்டு ஃபுல்லாக ரெட் கலரில் ஆகிட்டேன் டைம் லைனை பார்த்தீங்கன்னா. இங்கே பாருங்க, கம்மியாறீங்க லேடிஸ் வீட்டில் கம்மியாறீங்க. ஸோ இதுதான். இல்லை உங்களுக்கு பேக்ரவுண்ட் பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா அந்த பிரைட்னஸையும் கம்மி பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு வழி இருக்குது. அதுதான் பிரைட்னஸ், BRIGHT. அதை போட்டுட்டு மறுபடியும் எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போயிட்டு அப்படியே அடிக்கிக்கிட்டே போகிறேன். இதெல்லாமே நீங்கள் வந்து பிரைட்னஸ் கம்மி பண்ணால் பேக்ரவுண்ட் கம்மி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், பர்ஃபெக்டான ஒரு இது. நமக்கு இருக்க ஸ்பெஷாலிட்டி என்ன, அவங்க வச்சுருக்கிறத வாங்கி நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி ஆட் பண்ணோன்னா இப்படிப்பட்ட ஒரு ஃபினிஷ்டான ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு அவுட்புட் கிடைக்கும். இதை மியூட் பண்ணி விட்ருவோம். இப்போ பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது.
நல்லா இருக்குல்ல. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஜேகேவோடது ரஃப்பாக இருக்குல்ல, அதுக்கு நம்ம வந்து ஸ்மூத் ஆகிறதுக்கு ரொம்ப சிம்பிள். நம்ம இதில் யூஸ் பண்ண அந்த ரஃப் அண்ட் ஏஜ் இருக்குல்ல, அந்த தம்பி எங்கள் தேல்பத்ரி சிங் அவனை காப்பி பண்ணி அவனை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு, பட் ஆனால் பேஸ்ட் பண்ணவொடனே நீங்கள் நிறுத்திடக்கூடாது. பெரிய ஸ்க்ரீன் வச்சுட்டு அந்த பேஸ்ட் பண்ணிங்கல்ல, இது இப்படி அப்படியே விட்டிங்கன்னா அது இப்படி தான் கண்ட்ராவே இருக்கும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் இந்த ரஃப் அண்ட் ஏஜை டாப்புக்கு தூக்கிட்டு போயிடுங்க. எந்த அளவுக்கு டாப்னா பெயிண்ட் பக்கெட்டுக்கு மேலே. ஓகேவா? இப்போது சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. தாராளமாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். செம்ம சூப்பராக இருக்குது, செம்ம ப்ரொஃபஷனலாக இருக்குது. நானே ஏதாவதுனா இதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணுவேன். ஸோ இவ்வளோ தான் ஜேகே யூஸ் பண்ணுறது. இதை தாண்டி ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் கவர் பண்ண பார்க்குறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற யூடியூபர் யாருன்னா தருண். ஆக்சுவலி நானும் தருண் தான். ஸோ இந்த தருணோட வீடியோஸ் எல்லாம் இப்போ வந்து A2Dயோட சைடில் தான் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி A2Dயை பற்றி டீகோட் பண்ணி போட்டதுனால அந்தளவுக்கு இவரோட எஃபெக்ட்ஸை நான் டீகோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி பண்ணது மாதிரி தான். பட் இதில் நான் ஒன்று நோட்டீஸ் பண்ணேன், இது நல்லா இருந்துச்சு. ஃபன்னி மவுத் எஃபெக்ட் இதுதான் அது. இல்ல ஏழை இப்படி பண்றியா கிறுக்கு மெண்டல் பயிலா. ஸோ இந்த எஃபெக்ட்டை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இவர் சிட் பேக் ரிலாக்ஸ் என்ஜாய், இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். பட் இந்த வீடியோவில் வந்து ஒரு கேமரா மூமெண்ட்டோடு இருந்திருக்கும். கேமரா மூமெண்ட் பற்றி நான் ஆல்ரெடி A2Dயோட வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கண்டுபிடிக்க போகிறோம். ஒருத்தன் தப்பு கண்டுபிடிச்சாச்சு, இதுக்கப்புறம் எல்லா தப்பையும் ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சிட் பேக் ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். எக்கோ போட்டிருக்காரு, அந்த 3 எஃபெக்ட்ஸ் போட்டிருக்காரு. இது எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். அதேமாதிரி பிளாக் அண்டர் டெக்ஸ்ட் அதையும் பார்க்க போகிறோம். ரேஞ்ச் ஆஃப் மோஷன் 100% இல்லை. இந்த ஷோல்டர் ப்ரெஸ் போடும்போது அந்த டம் மிஸ்டேக் என்னென்னா, ஸோ இந்த பிளாக் அண்டர் டெக்ஸ்ட்னால் கீழே வந்து அந்த பிளாக் கலரில் ஒரு ஃபேட் வந்துட்டு அதுக்கு மேலே டெக்ஸ்ட் வருது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நீங்கள் நாட் ஓன்லி ஃபார் டெக்ஸ்ட், நீங்கள் நிறைய அனிமேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த விஷயம் நிறைய பேருக்கு தேவைப்படுற ஒரு விஷயம். இது எப்படி பண்ணலான்றதையும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் எஃபெக்ட் என்ன, நமக்கு அந்த ஃபன்னி மவுத் மூமெண்ட். அதுக்கு நம்ம வந்து யாரை யூஸ் பண்ணிப்போனா, நம்ம ஜெய்கோட வீடியோ யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா நான் ஃபஸ்ட் எஃபெக்டில் சொல்லி கொடுத்ததுனால. ஸோ இந்த கிளிப்பை எடுத்துப்போம். இந்த கிளிப்பை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காமெடி பண்ண போகிறோம் இவரை வச்சு. ஸோ அந்த கிறுக்கு மென்டல் பயப்புள்ள அதை தான் ட்ரை பண்ண போகிறோம். இருங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பிக்சர் ஒன்று எடுத்துக்கணும். அதுக்கு வந்து இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்போர்ட் ஃப்ரேம், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கணும். ஜஸ்ட் இமேஜ், ஜேகே இமேஜ். ஓகேவா? இதோட ப்ரௌஸ் வந்து எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்கணும் எப்போவுமே. ஸோ ஆர்கனைசேஷன் இம்பார்ட்டண்ட், அதை மறந்துடாதீங்க. இம்போர்ட் ப்ராஜெக்ட் அதை டிக் பண்ணிக்கோங்க, இம்போர்ட் ப்ராஜெக்ட்ன்றது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை இங்கே வச்சிடுறோம். இந்த ஃப்ரேமை கட் பண்ணிடுறோம். எதில் வேணுமோ அதுலேருந்து நீங்கள் கட் பண்ணிடணும் அந்த ஃப்ரேமை. ஓகேவா? ஃப்ரேமை கட் பண்ணிவிட்டு இதை மூவ் பண்ணிடணும். இது எவ்வளோ செகண்ட் இருக்குன்றதை செக் பண்ணிக்கணும். இப்போ மவுத் க்ரீன் ஸ்க்ரீன், இதை பாருங்கள், மவுத் க்ரீன் ஸ்க்ரீன் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா அது இந்த மாதிரி ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் ஒன்று வரும். இது இருக்குது பார்த்தீங்களா, இதை ட்ரை பண்ணலாம். இதை வந்து ஜஸ்ட் ஷேர், காப்பி. நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒயிட்மேட் சொல்லியிருப்பேன். ஒயிட்மேட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேக் ஸ்டார்ட். பீரோல்ஸில் போட்டாச்சு, சேவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மவுத் எஃபெக்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம இதில் இம்போர்ட் பண்ணணும். ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலே போதும், அதுவே ட்ராக் அண்ட் ட்ராப் ஆகிடும். ஸோ இஷ்யூ கிடையாது. ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும், க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணணும். க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அது வந்து எஃபெக்ட்ஸில் போயிட்டு Shift F அழுத்தினா எனக்கு இது வந்துடும். அல்ட்ரா. ஓகேவா? இந்த அல்ட்ரா கீயை ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ஷிஃப்ட்டில் போய்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஐட்ராப்பர் டூவில் கிளிக் பண்ணி ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இவரை வந்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணணும். பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணுறதுக்கு நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி, சிம்பிள். பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப், பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ இப்போ இந்த மவுத்தை நம்ம அனிமேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மவுத் கிட்ட போவோம். இந்த மவுத்தை வந்து டேரெக்டாக குட்டியாக்கிட்டு ஜஸ்ட் இந்த மோஷன் ப்ராப்பர்ட்டி கிளிக் பண்ணுங்கள், அதுவே வந்துடும். நம்ம எதுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ புதுசாக வந்த ப்ரீமியர் ப்ரோ அப்டேட்டில் நான் ஸ்க்ரோல் பண்ணாலே இது ஸ்க்ரோல் ஆகி ஜூம் ஆகுது. ஸோ நீங்கள் ஈஸியாக ஒர்க் பண்ணலாம் புது ப்ரீமியர் ப்ரோ வச்சுருந்தீங்கன்னா. அதேமாரி ப்ரீமியர் ப்ரோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு என்ன வழி ஃப்ரீயான்னு கேட்டிங்க நிறைய பேர். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஃபைல் CR அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் லிங்க் இன்னும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதில் வந்து டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் கீழே, கொஞ்சம் குட்டியாக. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து ஒரு பின்னாடி ஒரு காமெடி போடணும். அது காமெடி போடுறதுக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் லிங்கில் தான் போய் ஆகணும். யாரோட காமெடி, ஜிபே முத்து காமெடி. இல்ல ஏழை இப்படி பண்றியா கிறுக்கு மெண்டல் பயிலா, செத்த பயிலா. மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் மறுபடியும் போய் ஒயிட்மேட்டில் டவுன்லோட் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு ஒரு ப்ளகின் நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த ப்ளகினில் போய்ட்டு நான் டவுன்லோட் பண்ணாலே போதும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலையை முடிஞ்சிடும். அது பேர் வீடியோ வேலட். நான் ப்ளகினுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இப்போ இல்லை, அடுத்த வீடியோஸாக நான் போடுறேன். அவ்வளோதான், அதுவே இம்போர்ட் பண்ணிடுச்சு.
நான் ஜஸ்ட்டு இதில் ஆடியோ மட்டும் இம்போர்ட் பண்ணால் போதும். இந்த ஆடியோ சிம்பிள் இருக்கா, டபுள் டேப் பண்ணுங்கள், சோர்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் இந்த ஆடியோ சிம்பிள் மட்டும் இருக்கும். இந்த ஆடியோ சிம்பிளை ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலே போதும். ஓகேவா? ஆக்சுவலி உங்கள் யாருக்குமே வந்து கீபோர்ட் ஷார்ட்கட் கீஸ் விசிபிளாக தெரியலன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், சிங்கக்குட்டி வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம போய்ட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த காமெடி வரும். இல்லை ஏழை இப்படி பண்ணுறியா கிறுக்கு மெண்டல் பயிலுலா. ஓகேவா? ஸோ இப்போ இந்த காமெடி வந்துருச்சு. இதை நம்ம சுருக்கிறோம், இந்த சைடும் கட் பண்ணுறோம், ஜஸ்ட் ஃப்ரண்ட்டில் வைக்கிறோம், இது போயிட்டே இருக்கும். இல்லை ஏழை இப்படி ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை வச்சுட்டு இந்த காமெடி அளவுக்கு நம்ம இதை கட் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஷிஃப்ட் பண்ணி எடுத்துனா கட் ஆகிடும். இது என்ன தி எண்டா? இல்லை ஏழை இப்படி பண்ணுறியா. ஸோ இப்போ இதை வந்து பிளாக் அண்ட் ஒயிட் போட்டாச்சு. மேலே அந்த க்ரீன் ஸ்க்ரீனை போட்டு அதுக்கு மேலே இந்த மவுத் மூமெண்ட். ஏன் ப்ரோ இது வந்து அந்தளவுக்கு கஷ்டமாக இல்லையேன்னு நினைக்கலாம். பட் நிறைய பேருக்கு வந்து க்ரீன் ஸ்க்ரீனே எப்படி ரிமூவ் பண்ணுறது தெரியல, சின்ன சின்ன விஷயம் தெரியாது. ஸோ அவங்களுக்காக தான் இது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இதை ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு குட்டி அனிமேஷன். இந்த குட்டி அனிமேஷன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 2 வகையில் பண்ணலாம். இதை நெக்ஸ்ட் பண்ணிவிட்டு இதை அனிமேட் பண்ணலாம். ஆர் எல்ஸ் நம்ம வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை மேலே போட்டுட்டு ஒரு குட்டி ஜூமை போட்டால் வேலை முடிஞ்சிச்சு. ஜூமுக்கு ஆல்ரெடி என்கிட்ட ப்ரீசெட் இருக்குது. பட் உங்களுக்காக நான் பண்ணி காட்டுறேன். ஃபைக்ஸ். ஆமாம், எதுக்கு சிம்பிளில் ட்ரான்ஸ்ஃபார்ம் தானே. ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்ற பேர் தான் நான் மோஷன் பிளர்னு மாற்றி வச்சிருக்கேன். தேவார் ரியலிஸ்டிக் மோஷன் பிளர். பிகாஸ் ஆல்ரெடி நான் வந்து ப்ரீசெட்டில் வந்து லோட் பண்ணி வச்சிட்டேன். நிறைய ஆட்டோமேட் பண்ண முடியுங்க. உங்களுக்கு அதை பற்றின வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள் ப்ரீசெட்ஸ்க்கு. ஸோ நம்ம தாராளமாக க்ரியேட் பண்ணலாம். ஸ்கேல் ஃபுல்லாக ஆக்சுவலி இந்த ஸ்கேல்லையே வந்து பொசிஷனையும் ஆன் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஸ்கேல் பண்ணிடலாம், பொசிஷனையும் மாற்றிடலாம். ஓகேவா? இன்னும் ஜூம், இன்னும் மேலே கீழே ஜூம் வேலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏழை இப்படி பண்ணுறியா. இந்த ஆடியோ முடிகிற வரைக்கும் அது ஜூம் ஆகலாம். ஸோ அதனால் இந்த ஆடியோ எங்கே முடியும், இங்கே இல்லை, கரெக்டாக இங்கே முடியுது. ஸோ இப்படி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, அழகாக அந்த ஆடியோ பாட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், மியூட்டன் எடுத்துடுறேன். ஐகானிக் ஆக்ஷனாக உள்ளே இருக்கு, வெளியே இல்லை ஏழை இப்படி பண்ணுறியா கிறுக்கு மெண்டல் பயிலுலா. நம்ம காட்டி இது ஜூம்லேயே வச்சுட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. மெண்டல் பயிலுலா நம்ம காட்டிக்கிது, அவ்வளோதான் விஷயம். ஆக்ஷனர் நல்லாயிருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம தருண் யூஸ் பண்ணுற ஃபஸ்ட் எஃபெக்ட். ஓகேவா? ரெண்டாவது நம்ம வந்து சிட் பேக், ரிலாக்ஸ், என்ஜாய். அதை எப்படி பண்ணலான்றதை பற்றி பார்ப்போம். ஆக்சுவலி அவர் பண்ண அந்த ஃபஸ்ட் எஃபெக்ட் இருக்குல்ல, தருண்குமார் பண்ணது அதே தான் இது. பட் இது வந்து மூவிங்கில் இருக்கும். இதை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இதை பார்த்தீங்க, அதே மவுத் மூமெண்ட்டு அவரோட ஆடியோ போட்டு வச்சுருக்காங்க. இதை பாருங்க, சிம்பிள் தான் இதுவுமே. அதே தடவை ஃபாலோ பண்ணுங்கள். ஜஸ்ட்டு அந்த கீ ஃப்ரேம் மட்டும் நம்ம வந்து மோஷனில் பண்ணலாம், அப்படி இல்லைனா ட்ரான்ஸ்ஃபார்மில் பண்ணலாம். ஓகேவா? இது ரெண்டுத்தில் எதாவது ஒன்று பண்ணலாம், நீங்கள் பிரச்சனையே கிடையாது. என்ன கேட்டால் சிட் பேக், ரிலாக்ஸ், என்ஜாய் எஃபெக்ட் தேவை கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக நம்ம வந்து பிளாக் அண்ட் டெக்ஸ்ட் பார்ப்போம். ஏன்னா சிட் பேக், ரிலாக்ஸ், என்ஜாய் வந்து நம்ம வந்து A2D வீடியோவே பண்ணியாச்சு, அந்த கேமரா மூமெண்ட். ஸோ கொஞ்சம் தான், அது பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. அதை நம்ம பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அடுத்த எஃபெக்ட் போயிடுவோம். இப்போ நம்ம வந்து பிளாக் அண்டர் டெக்ஸ்ட். ஸோ இது வந்து நம்ம வந்து இப்போ புதுசாக நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிளாக் அண்டர் டெக்ஸ்ட். சரி, நம்ம இங்கே க்ரியேட் பண்ணுவோம். ஜஸ்ட் நார்மலாக அந்த பிளாக் அண்டர் டெக்ஸ்ட்டு இங்கே இப்போ நம்ம வந்து 2T டைப் பண்ணிடலாம். சும்மா ஜஸ்ட் என்ன பண்ணலாம், தருண் தருண். ஓகேவா? தருண் நேரம் மேலே போட்டுருவோம். இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன விஷயம் பண்ணணும். அது வந்து நம்ம 2 விஷயமா பண்ணலாம். ஒன்று கலர் மேட்லேயும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பிளாக் வீடியோன்னு ஒன்று இருக்கும், அதுலேயும் பண்ணலாம். நம்ம கலர் மேட்டில் பண்ணுவோம். அப்போ தான் நம்ம ஃபியூச்சரில் ஏதாவது கலர் சேஞ்ச் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் ஃபஸ்ட்டு இந்த தருண்ன்ற நேமே பார்க்க கன்றாவே இருக்குது, அந்த டெக்ஸ்டோட இதெல்லாம். இதை நம்ம என்ன பண்ணுவோம், எசென்ஷியல் கிராஃபிக்ஸில் போயிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிடுவோம். ஆக்சுவலி 2024 எசென்ஷியல் கிராஃபிக்ஸே தூக்க போகிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? எசென்ஷியல் கிராஃபிக்ஸ் தூக்க போகிறாங்க. தூக்கிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஒரு புது பேனல் வரப்போகுது. ஸோ அதை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ இப்போ டிகே நம்ம வந்து ஜஸ்ட் மான்சர் ஓகே, நம்ம வந்து போல்ட் ஆக்கிடுவோம், இல்லை பிளாக் ஆக்கிடுவோம். அதுதான் பார்க்க சூப்பராகும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபில் கலர் வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போனோம். A2Dயில் பார்த்த மாதிரி லீனியர் கிரேடியண்ட்டில் வச்சு இந்த சைடு வந்து மேலே, இது வந்து கீழே. ஓகேவா? கீழே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ரெட்டு கலரில் வைப்போம், மேலே வந்து எல்லோ கலர் வைப்போம். ஓகே, கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நம்ம அனிமேட் பண்ணணும். டெக்ஸ்ட்டை அனிமேட் பண்ண போகிறதுல அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஒரு பேக்ரவுண்ட் தரப்போகிறோம். டெக்ஸ்ட்டை சென்டரில் வச்சிடறேன். இந்த சென்டரில் வைக்கிறதுக்கு நீங்கள் இதை கிளிக் பண்ணாலே போதும். லெஃப்ட்டு, ரைட்டு, சென்டர் பண்ணியாச்சு. இப்போ இந்த கலர் மேட்டருக்குள்ள இதுக்கு வந்து ஒரு காஷன் பிளரை போடணும். காஷன் பிளர் 115 ஆல்ரெடி ப்ரீசெட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்காக நான் பண்ணி காட்டுறேன். இதில் போயிட்டு நம்ம இந்த பிளர் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ ஒன்றுமே தெரியாது. நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை ரிப்பீட் 8 பிக்சல்ஸ் அப்படின்னு நம்ம இந்த டிக்கை மட்டும் எடுத்து விட்டுட்டாலே போதும். அவ்வளோதான், சூப்பராக வரும். நம்ம வந்து ஹரிசாண்டல் இல்லை வர்டிக்கல், நமக்கு வர்டிக்கலே போதும். இதை பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இப்போ நான் எவ்வளோ வேணால் ப்ளர் பண்ணிவிட்டு
இதை நம்ம டேரெக்டாக கீழே வைக்கிறது மூலயமா ஜஸ்ட் அது ஒரு மோஷன் ப்ராப்பர்ட்டியில் கீழே வைக்கிறது மூலயமா அந்த பியூட்டிஃபுல்லான பிளாக் ஷேட் கிடச்சிருச்சு. நம்ம டெஸ்ட்டோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிப்போம். கலர் மேட்டில் நம்ம வேணால் கலர்ஸை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பிளரை வேணால் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம், அதை இன்னும் கொஞ்சம் கூட கீழே இறக்கிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம தருணோட அந்த டெக்ஸ்ட்டு பேக் அந்த கீழே இருக்கிற எஃபெக்டை நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு. இதுதான் அந்த எஃபெக்ட் பாருங்கள், இதுதான் அவர் பண்ணியிருக்கிறது. இது எதுக்கு பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி வந்து பேக்ரவுண்டு வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக, அதாவது மெயின் சப்ஜெக்ட் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும், இந்த டெக்ஸ்ட் வந்து ஓவர்லாப் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு செப்பரேஷனுக்காக இது பண்ணுறது. இது வந்து நீங்கள் வந்து அனிமேஷன், இந்த ஐகான் அனிமேஷன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயத்துக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம பார்ப்போம். இது வந்து மெயின். இந்த சிட் பேக் ரிலாக்ஸ் என்ஜாய் பண்ணிடலாமா வேண்டாமா? ஆக்சுவலி இதை நம்ம வந்து அனிமேட்டும் பண்ணலாம். இதை அனிமேட் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். யோசிச்சு பாருங்கள், இந்த கலர் மேட்டை நம்மளால் அனிமேட் பண்ண முடியும். இந்த பொசிஷனை வச்சு இதை வந்து ஃபஸ்ட்டு கீழே தள்ளிடலாம் மொத்தமாக. இப்போ இதை மேலே தள்ளிடலாம். எவ்வளோ தூரம் வேணும், எவ்வளோ தூரம் வேணும் இருக்கா. இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ணி F5F6 ஈஸி இன்சர்ட் பண்ணியாச்சு. எனக்கு அது F5F6. நீங்கள் அது வேணும்னா மாற்றணும். அது எப்படி மாற்றணும்னா கீபோர்ட் ஷார்ட்கட் போய்ட்டு நம்ம வந்து டெம்பரல் இன்டர்போலேஷன் TEMPO, இந்த ஸ்பெல்லிங்கில் தான் நான் லைட்டாக மிஸ்டேக் பண்ணுவேன். இது ஒரு பாருங்கள், டெம்பரல் இன்டர்போலேஷன் ஈஸ் இன் ஈஸ் அவுட். இந்த ஈஸ் இன் ஈஸ் அவுட்டை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு ரெண்டுத்துக்கும் நல்ல ஒரு இது இருக்கும். இதை மூவ் பண்ணிங்கன்னா இது வந்துச்சு பாருங்கள், ஈஸ் இன் ஈஸ் அவுட். F5F6 நான் மாற்றிருக்கேன். ஓகேவா? F5F6 மாற்றிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட்டு இந்த கிராஃப் எப்படி பண்ணிட போகிறேன். இப்போ என்ன ஆகும், சூப்பராக ஒரு அனிமேஷன். எப்படி நல்லா இருக்கா? ஸோ இதுதான் வந்து அந்த டெக்ஸ்ட் அனிமேஷன். ஸோ இந்த வீடியோவுக்கு இது போதும். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தருணோட எஃபெக்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு பார்த்து இது எப்படி பண்ணுறாரு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். அப்படி இல்லைன்னா நான் ஏதாவது எஃபெக்ட் யூஸ் பண்ணுறேன், அதை பற்றி வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாருன்னா மிஸ்டர் ஜிகே தான். இவரை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு நீங்கள் எடிட்டிங்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் இவரோட பீரோல் ப்ரெசென்டிங் உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. இந்த பீரோல் ப்ரெசென்டிங்கை எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டேஸில் அவர் வந்து ஸ்லைட் கிளிப் வித் பிஜி யூஸ் பண்ணுறாரு. அது என்னன்றதை நான் காட்டுறேன். வருங்க, இதுதான் சைட் கிளிப் வித் பிஜி. ஓகேவா? அது ஒரு பேக்ரவுண்டு, அதில் ஒரு ஸ்ட்ரோக்கு, சைடில் ஒரு டீசெண்டாக இவர்கிட்ட ப்ரெசென்டிங் நம்ம நல்லாவே கற்றுக்கலாம். கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரெசென்டிங் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பீரோவில் எப்படி பண்ணலாம், இந்த பீரோல் ப்ரெசென்டிங் எப்படி பண்ணலாம், ஆல்சோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இதுக்கும் வந்து இவங்க 2 பேர் வீடியோ எல்லாத்தோட வீடியோவும் டவுன்லோட் பண்ணிகிட்டே இருந்தால் டைம் ஆகிடும். ஸோ அதனால் கிடைக்கிற வீடியோவை வச்சு இப்போதைக்கு மூவ் பண்ண வேண்டியதான். ஸோ இதில் நான் வேணால் தருணோட வீடியோ வேணால் எடுத்துக்கிறேன். தருணோட வீடியோவை இப்போ நம்ம வந்து பீரோல் ப்ரெசென்டிங் பண்ண போகிறோம். இதில் நம்ம வந்து ஆல்ரெடி பண்ணது தான். இதில் ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேக்ரவுண்ட் ஒன்று வைக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணுன்றது நீங்கள் எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிராப் டூலை யூஸ் பண்ணி கிராப் பண்ணியிருப்போம். கிராப் கூட பண்ணணும் அவசியம் இல்லை. இதை ஒரு டெம்ப்ளேட்டாக க்ரியேட் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன் இது தெளிவாக. ஓகேவா? டெம்ப்ளேட்டாக க்ரியேட் பண்ணுறது எப்படின்னா, அதுக்கு நம்ம வந்து இப்போ ஒரு கலர் மேட்டை போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த கலர் மேட்டில் க்ரீன். ஓகேவா? இந்த கலர் மேட்டை இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கலர் மேட்டை வந்து நம்ம சின்னதாக்கிக்க போகிறோம். சின்னதாக்கிறதுக்கு F6ல் குட்டி ஆக்கிட்டு ஸோ இவ்வளோ இருந்தால் நமக்கு போதும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்ட், ஒரு மூவிங் பேக்ரவுண்ட் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும். QOTION மோஷன் நிறைய இருக்குங்க, எக்கச்சக்கமாக இருக்குது. நான் கிரிட் லேயர் கூட சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி இது ஒரு ஒன் ஆஃப் த லேயர். ஓகேவா? ஓகே, இந்த பேக்ரவுண்ட் நல்லாயிருக்கு. ஸோ இப்போ இந்த பேக்ரவுண்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் நம்ம டவுன்லோட் பண்ணுறது தான், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு எங்கிட்ட இப்போ வீடியோ வேலெட் இருக்குது. ஸோ அந்த வீடியோ வேலெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ப்ரீசெட் வீடியோ வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை ட்ராக் அண்ட் ட்ராப் கீழே பண்ணிக்கலாம். ஓகேவா? நமக்கு ஆடியோ தேவையில்லை, ஆடியோ டெலிட் பண்ணிக்கலாம். Ctrl L கொடுத்தா நமக்கு வந்து ஆடியோ ஜாயிண்ட் ஆகிடும், அன்லிங்க் ஆகிடும். லிங்க் அன்லிங்க். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பேக்ரவுண்ட் இது பண்ணியாச்சு. நமக்கு ஒரு டெம்ப்ளேட்டாக வேணும்ல. ஸோ அதனால் ஒரு 10 செகண்ட்ஸ் தாண்டி வச்சுப்போம். 10 செகண்ட்ஸ் அளவுக்கு யாரும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, சாம்பிள். ஸோ இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அந்த ரவுண்டட் கார்னர்ஸ் அந்த பெயிண்ட் பக்கெட் அது எல்லாத்தையுமே போட போகிறோம். A to B ரவுண்டட் கார்னர்ஸ். ஓகேவா? இது எல்லாத்துக்குமே சாரிங்க, நான் வந்து எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து அந்த பெயிண்ட் பக்கெட் வந்துருச்சா? இந்த ப்ரீசரோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஏன்னா பெயிண்ட் பக்கெட் டூல் இப்போ 2024 லேட்டஸ்ட் வெர்ஷன்லாம் இல்லை. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு இல்லைனா அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம வந்து ரஃப் அண்ட் எட்ஜில் நம்ம போக வேண்டியது இந்த பெயிண்ட் பக்கெட்டில் கலரில் ஆல்ஃபா சேனல் ஒன்லி. இதில் வந்து ஸ்ட்ரோக். ஓகேவா? ஸ்ட்ரோக்கோட வேல்யூஸை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதான். ஒயிட் கலர். இந்த பெயிண்ட் பக்கெட்டுக்கு மேலே தான் ரஃப் அண்ட் எட்ஜ் இருக்கும். கீழே தான் ரஃப் அண்ட் எட்ஜ் இருக்கும். இல்லைங்க, ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தது தான் கரெக்ட். ரஃப் அண்ட் எட்ஜோட பார்டர்ஸை நம்ம இன்னும் நல்லா கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பராக. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, கீழே வந்து காஷன் பிளர் யூஸ் பண்ணணும். காஷன் பிளருக்கு ஆஸ் யூஷுவல் GAU பிளர் 150 வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ப்ரீசெட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். தட்ஸ் வை
ஐ திங்க் அதுவே நல்லா இருக்குது. நம்ம வேணால் ஒரு 8 ட்ரை பண்ணுவோம். தட்ஸ் ஃபைன். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இதை வந்து ஒரு வீடியோவாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். நமக்கு எவ்வளோ தூரம் தேவையோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு நெஸ் பண்ணி காட்டுறேன். நெஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் டவுன்லோட் பண்ணி வச்ச மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நெஸ் பண்ணி வச்சிட்டேன். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு பீரோல் போடணும்னு நினைக்கிறேன். அந்த பீரோவில் போடுறதுக்கு நான் எதுவுமே கஷ்டப்பட தேவையே கிடையாது. மெசேஜிக்கில் இருக்கிற மாதிரி பண்ணணுன்னா நம்ம வந்து ஜஸ்ட் அந்த வீடியோ மேலே இந்த டெம்ப்ளேட்டு இவர் நிறைய எல்லா வீடியோலையும் ஒரே டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ணுவார். நீங்கள் பெருசாக வரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அல்ட்ரா கீ போகணும். ஓகேவா? ULTRA அல்ட்ரா கீ ட்ராகன் ட்ராப் 5 அதில் க்ரீன் ஸ்க்ரீன் வேலை முடிஞ்சு. இப்போ இந்த வீடியோவை ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்கேல் டவுன் பண்ணால் மட்டும் போதும். இங்கே பாருங்கள், நமக்கு அந்த பீரோல் கிடச்சிருச்சு. உங்களுக்கு அப்படி இன்கேஸ் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கேல் பண்ணிங்கன்னா இப்படி ஸ்கேல் ஆகும். இவ்வளோ இருந்தால் எனக்கு கேட்டால் ஓகேவாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். அந்த பீரோல்ஸும் இந்த பேக்ரவுண்டும் ப்ரெசென்டிங், இதுதான் ஆர்ட் ஆஃப் ப்ரெசென்டிங். சூப்பராக இருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் நம்ம ட்விக் பண்ணுறதுக்கு இதுக்குள்ளே போய்ட்டு நம்ம வந்து இதுவும் மட்டும் பண்ணிவிடுவோம். இந்த கலர் மேட்டில் ஒரு பேக்ரவுண்ட் ட்ராப் ஷேடோ ஆட் பண்ணிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, எனக்கு வந்து இது 1.2 இருக்குது. இது வந்து நம்ம குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணுறது ஃபுல் குவாலிட்டியில் இப்போ வரும். இல்லையே எப்போயும் அப்படி தான் வருது. பட் இதுதான் ஃபைனல். ஓகே இது ரஃப் அண்ட் எட்ஜ் இருந்தாலே ஏதாவது தலைவலி. ரஃப் அண்ட் எட்ஜ் இல்லை, அந்த நம்ம பெயிண்ட் பக்கெட் இருக்குல்ல, அது லைட்டாக இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று சொதப். பட் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா ஒழுங்கான அவுட்புட் வரும். நீங்கள் அதை பற்றி வரியே பண்ணணும் அவசியம் கிடையாது. இதே நம்ம மிஸ்ஸிக்கே இந்த 2வது ஸ்லைட் கிளிப் வித் பிஜி இருக்குல்ல, அதை எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். தோருக்கு ஸ்லைட் கிளிப் வித் பிஜி. இந்த ஸ்லைட் கிளிப் வித் பிஜி எப்படி பண்ணுறதுனா ரொம்ப ஈஸி. இப்போ இந்த மெயின் கிளிப்பை நம்ம லெஃப்டில் எடுத்துருப்போம். இப்போ இந்த மெயின் கிளிப் இருக்கார்ல, ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி இதை க்ளீன் பண்ணிடுறேன். இதை நான் தூக்கிடுறேன், இது வேண்டாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இவரோட மெயின் கிளிப்பை ஜஸ்ட் நான் ரீசென்டர் பண்ணிவிட்டு, இவர் எங்கே இருப்பார், இவர் ரைட்டாக லெஃப்டாக, இவர் ஒரு இடத்துல நிற்க மாட்டார். ஸோ இவ்வளோ தூரம் இருக்காருன்னா இதுக்கு பின்னாடி இருக்க கிளிப்பை நான் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு இதை நான் வந்து ஸ்கேல் டவுன் பண்ணிடுறேன். ஸ்கேல் டவுனே பண்ணணும் அவசியம் கிடையாது, லெஃப்டில் பண்ணிடுறேன். இப்போ மிஸ்டர் ஜிகே வந்து ஒரே இடத்துல உட்காந்துருப்பார், அதனால் பிரச்சனையே கிடையாது, லெஃப்ட்டில் வந்துடலாம். இவர் நடக்கிறதுனால மூவ் ஆகிட்டே இருக்கார். ஸோ இதனால் நம்ம ஒரு சில விஷயத்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதை ஓவர் கம் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. இப்போ லெஃப்ட்டில் வந்துட்டோம். இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்னா அதே பேக்ரவுண்ட், இப்போ நம்ம ஒரு பேக்ரவுண்டை இம்போர்ட் பண்ணோம்ல, அந்த பேக்ரவுண்டை வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணி இல்லை பேஸ்ட் பண்ணிடுறேன். கீழே தான் பேஸ்ட், இப்போ அப்படியே தேவையில்லை. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு இதை மேலே வச்சிடறேன். இதை மேலே வச்சுட்டேன்னா இது மேலே இருக்குல்ல, இதை நம்ம வந்து ரைட் கார்னரில் தரணும். ஸோ இதையும் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதோட இந்த பேக்ரவுண்டை லைட்டாக ரைட் இப்படி மூவ் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம வந்து ஒரு ஒயிட் கலர் அந்த லைன் தரணும். அந்த லைன் தரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 2 விஷயம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்று பென் டூல் யூஸ் பண்ணணும். இதெல்லாமே டெம்ப்ளேட்டாக பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, ஒரு பென் டூலை யூஸ் பண்ண வேண்டியதான். இதை வச்சுட்டு இங்கேருந்து இது வரைக்கும் ஜஸ்ட்டு பென் டூல் ஆன் பண்ணிங்கனாலே அந்த கிராஃபிக்ஸ் டேப் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ நோ இஷ்யூஸ். பென் டூல் ஆன் பண்ணாலே இந்த கிராஃபிக்ஸ் டேப் ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம வந்து இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் ஃபில் லேயர் வந்து நமக்கு ஒயிட்டு. ஓகேவா? அதோட வித்தை இன்க்ரீஸ் பண்ணணும். சைஸ் இந்த ஃபில்லை விட்டுருங்க. ஃபில்லு ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணி ஒயிட்டு தான், அவுட்டர் ஸ்ட்ரோக்கை இன்க்ரீஸ் பண்ணுவோம். வெரி சிம்பிள். இவன் என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு வேலை முடிஞ்சு கிளிக் பண்ணியாச்சு. இன்னைக்கு கேட்டால் ஒரு அரவுண்டு இருந்தாலே போதும். ஸோ இந்த ஒரு சைடு லைன் முடிஞ்சு. இப்போ இந்த லைனை வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு டெம்ப்ளேட்டாக எடுத்து வச்சிட்டாலே போதும். இப்போ நம்ம வந்து என்ன தேவையோ அதை நம்ம ரைட்டில் போட்டுக்க முடியும். ஸோ அந்த ரைட்டில் போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த நெஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இவனை தூக்கி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இவனை மட்டும் எடுத்துகிட்டு போக முடியுமா? இப்படியும் பண்ண முடியும். கட்டு தூக்கியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை மேலே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு இதை மட்டும் எஃபெக்ட்ஸில் ரைட்டில் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். சைஸ் குட்டியாக்க போகிறோம். ஓகேவா? இதை நீங்கள் இப்படியும் ஒரு டெம்ப்ளேட்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் அவரோட இமேஜ், எந்த ஒரு இமேஜோ அந்த இமேஜ் மேலே நம்ம போட்ட அந்த ரஃப் கட்டு, அப்புறம் அந்த பெயிண்ட் பக்கெட்டு, அப்புறம் ட்ராப் ஷேடோ, இது எல்லாத்தையுமே கரெக்டான அலைவரிசையில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இந்த 2த்துக்குமே ஒரு நடுவில் வந்து ஒரு ட்ராப் ஷேடோ ஒன்று போட்டால் அட்டகாசமாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுனா இதை கிளிக் பண்ணிவிட்டு ஷேடோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஷேடோ க்ரியேட் ஆகிடும். இதில் பிளாக்கு, அந்த ஷேடோவையும் நம்மளால் கிரேடியண்ட்டாக பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் அந்த லீனியர் கிரேடியன்ட். ஓகேவா? ஜஸ்ட் நான் இப்போதைக்கு உங்களுக்கு நார்மலாக பண்ணி காட்டுறேன். பிளரினஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன் லைட்டாக அந்த இது. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேடோ சூப்பராக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ஜிகே யூஸ் பண்ணுற அந்த சைட் கிளிப் வித் பிஜி. ஓகேவா? ஸோ இதையுமே நீங்கள் வந்து ப்ரீசெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். பார்த்தீங்களா நல்லா இருக்குல்ல? நான் இதுக்கப்புறம் அதெல்லாம் யூஸ் பண்ணுவேன். மறக்காமல் இதுக்கு வந்து பிளர் போட்டுருங்க. பிளர் போடாமல் இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதில் உஷாராக இருக்கும்.
அடுத்து நம்ம வரிசையில் இருக்கிறது யாருன்னா A2D. இவரை பொறுத்த வரைக்கும் இவரோட எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து டீட்டெயில்டாக 2 வீடியோவாக போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இதில் நான் வந்து வெறும் இவரோட இன்ட்ரோ BGM இதுதான். இங்கே பாருங்க, சாஃப்ட்வேரை செக் பண்ணுறேன் சொன்னால் 4 வருஷம் வச்சு மாற்ற போகிறேன் வித்தவுட் எனி டுட்டோரியல். ஸோ இது என்னன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது என்னன்னு எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே. பட் ஆனால் சிம்பிளாக வந்து என் ஃப்ரெண்டோட தம்பி வந்து சொல்லிட்டான், ப்ரோ இது உடுக்க BGM ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டான். பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. BGM இந்த வந்துச்சு பார்த்தீங்களா, நம்ம நானே வருவேன்னா இந்த படத்தில் வர உடுக்க BGM இதான் நினைக்கிறேன். ஸோ இந்த உடுக்கை BGM தாங்க வந்து அவர் வந்து அதில் இன்ட்ரோ BGMல போட்டிருக்காரு. ஸோ இதை வந்து அதில் மிஸ் பண்ணிட்டேன், அதனால் இதில் நான் ஆட் பண்ணிட்டேன். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யாருக்காவது வேணால் கண்டிப்பாக இது யூஸ் ஆகும் உடுக்கை BGM, ஓகேவா? ஏன்னா இது வந்து ஒரு நெகட்டிவான நல்லாயிருக்கு இது மியூசிக். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னொன்று பார்க்கணும், ஃபேஸ் ட்ரான்சாக்ஷன் கேட்டிருந்தார். ஃபேஸ் ட்ரான்சாக்ஷன் பொறுத்த வரைக்கும் அவர் யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். அதில் வந்து ப்ரீமியர் ப்ரோ கம்போசர்னு ஒன்று இருக்கும். ப்ரீமியர் ப்ரோ கம்போசர் இப்போ எந்த ஒர்க் ஆகலை, ஏன்னா அதில் ஒரு சின்ன இஷ்யூ. பட் இந்த ப்ரீமியர் ப்ரோ கம்போசர் பிளகின் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா எக்கச்சக்க ட்ரான்சாக்ஷன், இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ, நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். எக்கச்சக்க ட்ரான்சாக்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். நான் பிளகின் பற்றின வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக இதை கவர் பண்ணுறேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியர் கம்போசர் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ட்ரான்சாக்ஷனை எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான் A2Dயோடது, வேறு எதுவும் இல்லை. ஃபுல்லாக வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இல்லை சேனலில் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். அதுவே ஃபஸ்ட் வீடியோ. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நம்ம விஜய் சேது vlogs. இவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னு நான் வந்து எடிட்டிங் போய் செக் பண்ணேன். அந்தளவுக்கு எந்த ஒரு எடிட்டிங்குமே இல்லை இந்த லாஸ்ட் வீடியோவில். பட் இவர் பண்ணுறது எல்லாமே ஒரே ஒரு விஷயந்தான், ஃபன்னியஸ் எஃபெக்ட்ஸ். இந்த ஃபன்னியஸ் எஃபெக்ட்ஸ் தான் இவர் போட்டு இவரோட ஆடியன்ஸ் எங்கேஜிங்காக வச்சுக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இதில் வந்து பேசிக் கட்ஸு, ட்ரான்சிக்ஷன்ஸு, அப்புறம் ஒரு மியூசிக் போட்டு நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போனால் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு சில ஷார்ட்ஸ் எடுப்போம். அந்த ஷார்ட்ஸை வந்து கவர் பண்ணிவிட்டு அதில் ஒரு மியூசிக் போட்டு அதை எம்ஃபசைஸ் பண்ணுற மாதிரி இதுதான் அவர் பண்ணுறாரு தவிர மற்றபடி எதுவுமே இல்லை இவரோட வீடியோவில். நான் எடிட்டிங் பார்த்த வரைக்கும் வேறு ஏதாவது வீடியோ இருக்குன்னா அந்த வீடியோவை சஜஸ்ட் பண்ணுங்கள், அதில் மூலியமாக என்னால் எடிட்டிங்கை பிரேக் டவுன் பண்ண முடியும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எதை பண்ண போகிறோன்னா இவரோட ஃபன்னி சவுண்ட் எஃபெக்ட்ஸ், ஓகேவா? நிறைய ஃபன்னி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து இவர் யூஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா, இந்த தமிழ் ஃபன்னி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அது இதில் வந்து தமிழ் சவுண்ட் போர்ட் இன்ஸ்டன்ட் சவுண்ட் பட்டன் இப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கும். இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். இங்கே பாருங்க, ஆமா நீ யாரு? சூப்பர். ஸோ இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே தான் அவர் வந்து யூஸ் பண்ணுறாரு. மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் இது டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த பூமர் அங்கிள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டவுன்லோட் MP3ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள், டேரெக்டாக டவுன்லோட் ஆகும். நீங்கள் என்ன ஃபைல் லொக்கேஷன் தரீங்களோ ஃபஸ்ட்டு சேவ் பண்ணி நீங்கள் ஆஸ் யூஷுவல் உங்கள் ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது ஒரு வெப்சைட்டு. இதை தாண்டி வந்து நம்மக்கிட்ட இன்னொரு 2 வெப்சைட் இருக்குது. அதில் வந்து இந்த ஃபன்னி சவுண்ட் மேப் இது நான் பார்த்தேன், அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. நிறைய வந்து மியூசிக்ஸ் தான் இருக்குது. இது ஒரு சில காமெடி சவுண்ட் எஃபெக்ட்ஸில் வரும், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அது மட்டும் இல்லாமல் இவர் தான் இந்த தமிழ் காமெடி SFX நோ காப்பிரைட். இதில் நிறைய வந்து இந்த வீடியோவில் எக்கச்சக்க சவுண்ட் எஃபெக்ட்ஸ் காப்பிரைட் ஃப்ரீயாகவே இருக்கும். என்னென்னா இந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஃபன்னி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வித் நோ காப்பிரைட் மியூசிக். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டாலே நிறைய விஷயத்தை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எக்கச்சக்கமாக. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ மூலமா நீங்கள் வந்து நான் இந்த ஸ்க்ரீனில் காட்டுற இந்த யூடியூபர்ஸ் யூஸ் பண்ணுற நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில எஃபெக்ட்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோ போடலாம், ப்ரீசெட்டை இன்ஸ்டால் பண்ணுறது போடலாமா, இல்லை வேறு ஏதாவது எடிட்டிங் பிரேக் டவுன் பண்ணலாமா, அப்படி இல்லைனா ஒரு யூடியூபரோட வீடியோ லைக் மதன் கௌரியோட வீடியோவை எடுத்துகிட்டு அதை 24 hours இல்லை 5 hours எப்படி ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ணலாம், இந்த மாதிரி கொஞ்சம் யூனிக்கான கண்டென்ட் வேணுமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். லைக்கு இல்லைனா சப்ஸ்கிரைப், இது 2த்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு ஒரு வேளை A2D மாதிரி எடிட் பண்ணால் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃபுல் டீட்டெயில்டான ஒரு கோர்ஸ் மாதிரி இருக்கும். இது பிகினர் தான், நான் தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்லியிருப்பேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.